இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். இந்திய தேசத்தில் எழுப்புதல் வேண்டும். இயேசு சிந்திய ரத்தம் தெளித்திட வேண்டும். ஆத்தும அறுவடை செய்திட வேண்டும். சீடரை எங்கும் அனுப்பிட வேண்டும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். வறுமை பாவத்திலே சாகும் ஜனத்தை மீட்கணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சாதி மத பேதமின்றி இயேசு நாமம் போற்றணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சமத்துவ சமுதாயம் சத்தம் இன்றி மலரணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். சீடனும் ஜாமக்காரன் யுத்த வீரன் எழுமணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாடெங்கும் நற்செய்தி திருவசனம் விதைக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். நாளிடம் எங்கும் இயேசு திருநாமம் தொனிக்கணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும்.
கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, வானத்தில் தூதர் கூட்டம் எக்கால துணி கேட்கும் போது, இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். இயேசு ராஜா வருவாரு எதிர்கொண்டு அழைக்கணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். பரிசுத்த கூட்டமாக பரலோகம் போகணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இந்தியாவில் வாழ்கின்ற மக்கள் ஒன்று கூடணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். இமய முதல் குமரி வரை ஜெபாவி பொழியணும். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிலுவை கொடி பறக்கட்டும், சீயோன் ராஜா வருகிறார். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். சிங்கம் போல நடந்திடு, சிறுநரிகள் ஓடிடும். எல்லாம் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். வேத புத்தகம் எல்லாருக்கையும் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறனால அவங்ககிட்டையும் உங்களுடைய வேத புத்தகம் இருக்கணும். அல்லையா? இரண்டாவது, உங்களுடைய கரத்தில் நோட்ஸ் இருக்குதா? 2 ஒரு 4-5 பேருக்கு தான் இருக்குது. இந்த சைடு 2 பேருக்கு தான். வேத புத்தகம் கையில் இருக்கணும், நோட்ஸ் கையில் இருக்கணும். அல்லையா? நம்ம தேறினவர்கள் அல்ல, வளருகிறவர்கள். அல்லையா? வளருகிறவர்கள் எப்போதும் வேத புத்தகம் நோட்ஸ் கையில் எடுத்துன்னு வரணும். உங்களுடைய மேய்ப்பர் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே என்ன செய்யணும்? எழுதணும். ஏன் எழுதணும்? நீங்கள் எழுதும் போது உங்கள் சிந்தைகள் சிதறடிக்கப்படாது. சரிங்களா? அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான்? சிதறடிக்கிறவன் உன் கண்ணுக்கு முன்பாக வருவான். உங்களுடைய சிந்தனையை சிதறடிச்சிட்டானா அது பிறகு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அந்த வசனம் உங்களுக்கு அது இருதயத்தில் வராது. அதனால தான் எழுதுறவர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வசனம் என்ன சொல்ல போகிறாங்க பைபிளை ஓப்பன் பண்ணுவாங்க. பைபிளில் அந்த வசனத்தை அவங்களே பார்ப்பாங்க. அல்லேலூயா. அதனால தான் சிதறடிக்கிறவன் என் கண்ணுக்கு முன்னாக வருகிறான். நீ என்ன செய்யணும்? உன் அரணை காத்துக்கொள், உன் சிந்தனையை காத்துக்கொள், உன் நினைவுகளை காத்துக்கொள், உன்னுடைய சரீரத்தை காத்துக்கொள், உன் கண்ணை காத்துக்கொள், உன் வாயை காத்துக்கொள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் வசனத்தை உட்கொள்ள வேண்டும். வசனத்தை என்ன செய்யணும்? அப்படி எரேமியா சொல்கிறாரு, அவர் வசனத்தை அனுப்பினார், அந்த வசனத்தை நான் உட்கொண்டேன், என் இருதயத்துக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தது. அல்லேலூயா. இப்போ வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே போகும்போது அது என்ன செய்யுது? அவனுக்குள்ளுக்கிற அந்த கவலையை என்ன பண்ணிடுது? அறுத்து எடுக்குது. அவனுக்குள்ளுக்கிற துக்கத்தை அறுத்துறது, அவனுக்குள்ளுக்கிற அந்த வேதனையை அழித்து விடுகிறது, அவனுக்குள்ளுக்கிற வியாதிகளை அழிக்கிறது, அவனுக்குள்ளுக்கிற அநியாயங்களை அறுத்து விடுகிறது. அல்லேலூயா. அவனுக்குள்ளுக்கிற கெட்ட கிரிகளை அழிக்கிறது. அந்த வசனம் உள்ளே போய் தான் என்ன பண்ணும்? வேலை செய்யும். ஏன்னா வசனம் உயிராக இருக்கிறது. ஏன் உயிராக இருக்குது என்றால் அது எழுதினவர் உயிராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறாரு. அவர் சில நேரத்தில் நீ வசனத்தை எழுதலைன்னா உன்னை அடிப்பார், உன்னை சிட்சிப்பார். நீ இங்கேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வியாதி கொடுத்து அனுப்பிடுவார். நீ எழுதுறதில்ல, நீ அதை கவனிக்கிறதில்ல, என் வார்த்தை நீ அலட்சியமாக இருக்கிற, நீ அசதியாக இருக்கிற, அதை மேலே உனக்கு அற்பமாக இருக்கிற, அதனால் என் வேலையை அசதியாக செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டோன்னே நீங்கள் வெளியே போயின்னு இருப்பீங்க. வரும்போது ஆசீர்வாதத்துக்காக வந்தீங்க, போகும்போது சாபத்திலேயே போயிடுவீங்க. நான் சொல்லலை, வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் தான் பரலோகத்துக்கு நுழைய முடியும். வசனத்தை விட்டுட்டு நான் சர்ச்சுக்கு 8 மணிக்கு வந்தேன், 8 மணிக்கு வந்தது கரெக்டு, ஆனால் வசனத்தை நோட் பண்ணலையே. அல்லேலூயா. வசனத்தின்படி வாழலையே. வசனம் என்ன சொல்கிறதோ அதை தான் நீங்கள் செய்யணும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மல்கியான் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். மல்கியா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சத்திய வேதம் உன் வாயில் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகள் வாயில் என்ன இருக்கணும்? சொல்ல பாருங்க. சத்திய வேதம் அவன் வாயில் அப்படின்னா என்ன? விசுவாசிகள் வாயில் என்ன இருக்கணும்?
சத்தியம் இருக்க வேண்டும். உன் வாயில் சத்தியம் இருந்துச்சுன்னா உனக்குள்ள எந்த அநியாயம் இருக்காது. அநியாயமான காரியங்களை செய்ய மாட்டாய். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும். ஆனால் சத்திய வேதம் உன் வாயில் இருந்தால் நீ ஒரு நாள் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டாய். அல்லேலூயா. எல்லாரையும் நேசிப்பாய், எல்லாருமேலும் உனக்கு அன்பு வந்துடும். அதான் சொல்கிறாரு, அந்த சத்திய வேதம் வாயில் இருக்கும்போது அநேகரை அக்கிரமத்தின்று திருப்புவாய், அநேகர்களை ரட்சிப்பின் வழியாக திருப்புவாய். அல்லேலூயா. உனக்குள்ளேயே அக்கிரமம் இருந்தால் நீ எப்படி மற்றவர்கள் திருப்ப முடியும்? அக்கிரமான வார்த்தை பேசுகிறீங்க, அக்கிரமான நினைவு இருக்கும்போது யாருக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, இயேசு பற்றி நீங்கள் போய் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதனால தான் சத்திய வேதம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த சபை நிரம்பி வழியும், உள்ளே இருக்கிறவங்களாம் சத்தியத்தின்படி வாழ்வார்கள். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்கள் நிமித்தம் அநேக ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவீங்க, கொண்டு வருவீங்க. ஏன்னா அவங்களுடைய உதடுகளில் அநியாயம் இருக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு அநியாயத்துக்கு தேசம் நியாயம் செய்ய வேண்டியதில் அநியாயம் செய்து கொண்டிருக்கிற சில இடங்களில். அல்லேலூயா. அநியாயக்காரர்கள் எழும்பிட்டாங்க நிறையா. ஒரு கொலை செய்கிறதில், ஒரு மனுஷனை கொல்லுவதில் அவங்க என்ன பண்ண, இரக்கமே வைக்கிறதில்ல. ஒரு மனுஷனை வெட்டுறதில் கூட என்ன இல்லை அவங்களுக்கு, புரியுங்களா? அவன் ஒரு மனிதன், அவன் தேவ செயலாய் படைக்கப்பட்டவன், அவனை எப்படி வெட்டுவது அப்படின்ட்டு ஏன் இறக்கம் இல்லைன்னா, அன்பு உலகத்தில் என்ன ஆயிடுச்சு, தனிந்து போயிடுச்சு. அக்கிரமம் பெருகி போயிடுச்சு. பணத்துக்கு தான் ஓடிக்கொண்டிருக்குது உலகம். பணம் 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 என்று ஓடுகிறார்கள், புரியுங்களா? உலகம் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகம் பாவத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்துவதுக்கு யார் வேணும்னா, ஒரு சத்திய வேதம் யாருடைய வாயில் இருக்குதோ அவங்க தான் திருப்ப முடியும். அது சொன்னா பாருங்க, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அப்போ என்ன உண்டாகுது, அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அல்லேலூயா. அதே நீங்கள் இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எசேக்கியேல் 44:23 வாசிப்போம்னால், அவர்கள் பரிசுத்தமானதற்கு பரிசுத்தம் அல்லாததற்கும் தீட்டானதுக்கும் தீட்டு அல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள். அல்லேலூயா. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பரிசுத்தமுள்ளவளாக இருக்கணும். சத்தியத்தை நல்லா அறிஞ்சு வச்சோம்னா இந்த உலகத்தில் போய் என்ன பண்ணுவோம், பரிசுத்தம் இல்லாததுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் இப்படி வாழறீங்களே, அது பரிசுத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நீங்களே பரிசுத்தம் இல்லாத இருந்தீங்கன்னா அவங்களை குறித்து என்ன பண்ண முடியாது, அவங்க என்ன செய்கிறான்னு நீ சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதை தான் யோவான்ஸ்தானுக்கு என்ன பண்ணுறாரு, அதுக்கு போய் சொல்கிறாரு, நீ ஒரு விபச்சாரம் பண்ணுற, நீ வைத்திருக்கிற மனைவி உன்னுடையது அல்ல என்று இந்த வார்த்தையை சொல்லும் போது, யோவான்ஸ்தானம் சொல்லும் போது என்ன நடந்தது, அந்த யோரோது ராஜா யோவான்ஸ்தானுக்கு பயந்து நடந்தானா. அல்லேலூயா. யோரோது ராஜாவே பயப்படுறாரு. ஒரு நீதியை செய்கிற மனுஷன், ஒரு உண்மையாக இருக்கிற மனுஷன், ஒரு பரிசுத்தமாக இருக்கிற மனுஷனுக்கு முன்பாக அது எப்படிப்பட்ட ராஜாக்கள் தான் பயப்படுவாங்க. அல்லேலூயா. தானியேல் பரிசுத்தமாக ஜீவித்ததுனால தானியேலை பார்த்து யார் பயப்படுறாரு, தரிவு ராஜாவே பயப்படுறாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசிகள் சில ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, ராஜாக்கிட்டே மந்திரிக்கிட்ட போய் எனக்கு சர்ச்சை கட்டி கொடு, எனக்கு என்ன கட்டி கொடு, கல்லறைக்கு அடை கொடுன்னு கேட்குறாங்க. நம்ம தேவனை யாருன்னு அறியாமல் போய் அங்கே நிற்கிறாங்க. அவங்க செய்கிற அநியாயங்களை சுட்டி காட்டுறதில்ல, ஆனால் அந்த அநியாயத்துக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, இடம் கொடுத்துட்றாங்க. அல்லேலூயா. அதை தட்டி கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. ஆனால் பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் நமக்கு தைரியம் வரும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கு என்ன பண்ணணும், தீட்டானதற்கும் தீட்டு உள்ளதற்கு என்ன செய்யணும், அந்த வித்தியாசத்தை ஜனத்துக்கு போய் போதிக்கணும், அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். புரியுங்களா? தேசம் ஃபுல்லாக என்ன இருக்குது, மதுபான கடைகள் இருக்கிறது. அதை யார் சொல்கிறது போய் அவங்களுக்கு? மதுபான கடை என்ன செய்கிறது, ஆண்டவர் சர்பத்துக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். சர்பம் ஏவாளை வஞ்சிக்கும் போது
ஆதாமை வஞ்சிக்கும் போது அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார் ஆண்டவர். நீ மண்ணில் உருள்வாய், மண்ணை தின்பாய். இது வரைக்கும் ஏதாவது ஒரு சர்பம் மண்ணை சாப்பிட்ருக்குதா? ஏதாவது நீங்கள் ஒரு சர்பத்தை சொல்லுங்கள். நிறையாது டெய்லி மண்ணு சாப்பிட்டு கிடக்குது, நான் பார்த்துன்னுக்கிறேன் அப்படின்னு. மண் என்பது மண்ணான மனிதன். அல்லையா? அந்த மண்ணான மனிதனை சர்பம் எப்படி சாப்பிடுதுன்னா, எப்படி அந்த மண்ணை சாப்பிடுதுன்னா, மண் ஈரலை இந்த தேசத்தில் ஒரு ஃபேக்ட்ரியை உருவாக்கி, மதுபான ஃபேக்ட்ரியை உருவாக்கி, அந்த சாத்தான் ஒரு மனிதனை பிடித்து அவனை கொண்டு ஒரு மதுபான ஃபேக்ட்ரியை உருவாக்கி, அந்த மதுபான ஃபேக்ட்ரியில் உருவாக்குற மதுபானத்தை கொண்டு வந்து தெருவுகளை வச்சு, அதுக்கு ஒரு அரசியலில் ஒரு மந்திரி தேவைப்படுது அதை சேங்ஷன் பண்ணுறதுக்கு. இல்லையா? அவனை பிடிச்சி அவன் மூலமாக தெருவு கடைக்கு கொண்டு வந்து இன்றைக்கி தெருவில் என்ன இருக்குது? ரோடெல்லாம். இப்போ அதை குடிக்கிறவங்களுக்கு மண்ணீரல் சாகுதா இல்லையா? அப்போ அந்த மண்ணீரல் சாப்பிட்ட பிறகு உடனே அந்த மனிதன் சாகுறான். அவன் செத்த பிறகு அந்த ஆத்மாவை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுது. இதை தான் அந்த பிசாசு என்ன பண்ணுது? அதை மாதிரி ஒரு சிகரெட் கம்பெனி உருவாக்குது பிசாசு. அது உருவாக்குது ஒரு பிச்சைக்காரனை தேடுறதில்ல பிசாசு, ஒரு பணக்காரனை தேடுது. பணம் யாரு கிட்டக்குது? ஒரு ஊழியக்காரங்கிட்ட நிறைய பணத்தை விட பயன்படுத்திடுவான். உனக்கு மாசானயத்தை 20 லட்சம் கொடுக்குறேன்னா ஒரு ஃபேக்ட்ரி கட்ட போகிறேன், நீ கொடுன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவன் மண்ணை தின்பாயனால் அவனுடைய ரகசியம் சொல்கிறார். அங்கே மண்ணை தின்பாய், புரியுதுங்களா? ஆனால் அவன் என்ன செய்வானா? மனுஷனை சாப்பிட்ருவான். அப்போ மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை கர்த்தர் உண்டாக்கினார், சிருஷ்டித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் கொஞ்சமாக சுமக் பண்ணி வைத்து அவனை நுரையீரல் என்ன பண்ணிடுறான்? அரெஸ்ட் பண்ணிடுறான். இப்போ நுரையீரல் போயிடுச்சுன்னா மனுஷனுக்கு உயிர் போயிடுது. உயிர் பண்ணவருக்கு ஆத்மா எங்கே போவோம்? நரகத்துக்கு போயிடுது. இது மாதிரி இந்த தேசத்தில் இந்த மாதிரி மதுபான கடைகள் உருவாயிடுச்சு. பிசாசு என்ன பண்ண? தந்திரமாக அந்த காரியங்களை செய்கிறான். அதை ஆண்டவர் சொல்ற, துரைதனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் எதிர்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? எதிர்த்து நின்று போராடணும். இந்த தேசத்தில் சில அசுத்தங்கள் அநியாயம் செய்கிற காரியங்களுக்கு எதிர்க்கணும். எதிர்த்து போராடி தான் வெற்றி பெற முடியும். அல்லையா? அது மட்டும் ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க. அடுத்தது ஒரு வசனத்தை வாசிக்கலாங்க. சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 37:30. வாசிங்க. அவனுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். பாருங்க, நீதிமானுடைய வாய் என்ன செய்யுமா? ஞானத்தை மட்டும் உரைக்கும், ஞானத்தை மட்டும் பேசும். தேவனுடைய ஞானத்தை மட்டும் என்ன பண்ணும்? சொல்லித்தரும். புரியுங்களா? அப்போ இந்த ஞானத்தை யார் பேசுவாங்கன்னா நீதிமான்கள் பேசுவாங்க. புரியுங்களா? இந்த யோவான்ஸ்நானகன் நீதியே ஞானத்தையே பேசினான். இந்த தானியேல் ஞானத்தையே பேசினான். அல்லேலூயா. அந்த தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். அல்லேலூயா. இப்போ தானியேல் அவனோடு இருந்த சில தானியேலுடைய சகோதரர்கள்லாம் இருந்தாங்க கூட. அவங்களாம் யாரு? அவனுக்கு தெரியுது, ராஜாவுக்கு தெரியுது, உண்மை உள்ளவர்கள், புரியுங்களா? திறமை உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், அறிவு உள்ளவர்கள், விவேகம் உள்ளவர்கள், அழகு உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இவங்களாம் எங்கே வரணுமா? சிங்காசனத்துக்கு கொண்டு வாங்க. புரியுங்களா? இப்படி இந்த இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஞானம் உள்ளவர்களாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு? அப்போ ஞானம் உள்ளவர்கள் அங்கே போனாங்கன்னா நல்ல ஆலோசனை கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ தானியேல் அங்கே சிங்காசனத்தில் போயிட்டு தப்பான காரியங்களை சொல்லி தரலை. புரியுங்களா? உண்மையே பேசுகிறாரு. நெகேமியா பாருங்க, தன்னுடைய ராஜாவுக்கு முன்பாக உண்மையாகவே பேசினார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும் எப்படி இருக்கணும்? உன் எஜமான இடத்துல நீ உண்மையை பேசணும். அப்படின்னா சத்தியத்தை பேசணும், நீதியை பேசணும், இயேசு குறித்து பேசணும், அவங்களை இயேசு போல வாழ்ந்து காட்டணும். அப்போ தான் மக்கள் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. லூக்கா
1:16 வாசிக்கும் போது, அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான். அல்லேலூயா. அவன் அப்படின்னா யோவான்ஸ்நானகன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்பி கொண்டு வருவான். அல்லேலூயா. தேவன் உங்களை ரட்சித்தாரு. உங்கள் மேலே கர்த்தருடைய வல்லமையை கர்த்தர் உங்கள் மேலே அதிகாரத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் சத்தியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீதி குறித்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். உங்கள் நிமித்தம் ஒரு மேனேஜர் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. உங்கள் நிமித்தம் உங்கள் எஜமான்கள் ரட்சிக்கப்படணும். உங்கள் வேலை ஸ்தலத்திலேருந்து திருப்பி கொண்டு வரணும் ஜனங்களை. அப்போ எப்படி திருப்பி கொண்டு வர முடியும்? கர்த்தர் சொன்ன அந்த வசனங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அடிக்கடிக்கு நினைவு கூறணும். அல்லேலூயா. மார்க்கு 14:72 வாசிக்கும் போது, சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அல்லேலூயா. பாருங்க, சேவல் என்ன பண்ணுது? கூவும் போது மறுதலிப்பான் என்று இயேசு சொல்லிட்டார். கரெக்டாக சேவல் கூவுறதுக்கும் பேதுரு மறுதலித்துக்கும் ஒரே டைம் இருந்ததுனால அவன் வசனத்தை வார்த்தை என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்தான். அல்லேலூயா. நினைவு கூர்ந்த பிறகு அவன் என்ன செய்திருக்கிறாரு? மனம் கசந்து அழுகிறான். அல்லேலூயா. அப்போ இந்த வசனங்களை நீங்கள் எப்போ நினைவில் கொண்டு வரீங்களோ, சிந்தனையிலே கொண்டு வரீங்களோ, இதை நீங்கள் யோசிக்கிறீங்களோ, அல்லேலூயா, அதை தான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஆத்துமாக்களையும் ஆவியும் கணுக்களையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஆண்டோட வார்த்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் போனா அந்த இருதயத்தை அது என்ன செய்யுமா? அந்த இருதயத்தில் சிந்தனைகளும் நினைவுகளும் யோசனைகளும் ஒரே மாதிரி ஒட்டி இருக்கும். ஆனால் இந்த வார்த்தை உள்ளே போன பிறகு உன் நினைவுகளை அது தனியாக பிரிக்கும், சிந்தனைகளை தனியாக பிரிச்சிடும், யோசனைகளை தனியாக பிரிக்கும். அப்போ இந்த வசனம் பேதுருக்குள்ளே போன பிறகு என்ன ஆயிடுச்சு? அந்த வசனத்தை அவன் நினைவு கூர்ந்தான். பாருங்க, அங்கே சொல்கிறாரு, லூக்கா 22:61 வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. அப்போ என்ன பாருங்க, வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்தா தியானம்னு சொல்கிறது. என்ன சொல்கிறது? நீங்கள் வசனத்தை யாரெல்லாம் சிந்திக்கிறீங்களோ, அதை யோசிக்கிறீங்களோ, அதை நீங்கள் தியானிக்கிறீங்களோ, அதை நினைவில் கொண்டு வரீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த வசனம் உடையும். அந்த வசனம் உடைந்து நீங்களே மன கசந்து அழுவீர்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறது பாருங்கள். நெகேமியா 8:9, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாய் வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு என்ன பண்ணிட்டாருங்க? விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை புல்பீட்டிலிருந்து அந்த எஸ்ரா நெகேமியா வாசிக்க போது அவர்கள் எல்லாம் அழுதபடியால் போதும். அப்போ என்ன செய்கிறாங்க? இந்த வசனத்தை அவர்கள் சொல்கிறாங்க, அர்த்தம் சொல்கிறாங்க, தீர்க்கமாய் வாசிக்கிறாங்க, அதை விளங்க பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. அதுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க, அதை விளங்க பண்ணுகிறார்கள். அதை என்ன செய்கிறாங்க? தீர்க்கமாய் வாசிக்கும் போது அவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? அழுகிறார்கள். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் மகத்துவங்களை எழுதி நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரே. அந்த வார்த்தையை அவங்க இருதயத்துக்கு போது அவங்க மனது உடைகிறது, அவங்க கண்ணீரோடு அழகிறாங்க. ஆண்டவர் பாருங்க, இப்படிலாம் வேதத்தை எழுதி எங்கே கொடுத்தாரு? நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லி வசனத்து மேலே அவ்வளோ பசிதாக இருந்தது அவங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா எல்லாத்தையுமே நமக்கு வசனம் தான் முக்கியம்.
புரியுங்களா? வசனம் உள்ளே போய் தான் என்ன பண்ணோம், ஒரு மனுஷனுடைய சுபாவங்களை மாற்ற முடியும். புரியுங்களா? நேரடியாக ஒரு மனுஷனை யாரும் மாற்றவே முடியாது. அதனால தான் அந்த வேதத்தை எழுதி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நம்ம கரத்தில் கொடுத்துட்டாரு. நீங்கள் இந்த வேதத்தை சொல்லும் போது இதை கவனிக்கணும், இதை எழுதணும், இதை வீட்டில் போய் என்ன செய்யணும், நீங்கள் தியானிக்கணும். அப்போ உங்கள் சுபாவங்கள் மாறும். நீங்கள் இங்கே வரும்போது எழுதாது போகிறீங்க. போன வாரம் என்ன மெசேஜ்னு கேட்டால், அது ஏங்க கேட்குறீங்க, எனக்கு இருக்கிற தொல்லைகள் அவ்வளோ இருக்கிறது, எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, எங்கள் வீட்டுக்கார பிரச்சனையே பாதி இருக்குது, எங்கள் மனைவி பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, பிள்ளைங்க பிரச்சனை இருக்கிறது, குடும்ப பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்கிறது, அப்புறம் சாப்பாடு பிரச்சனை இருக்குது, இன்னும் வீடவே நாங்கள் கட்டலை, வீட்டு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான், இத்தனை பிரச்சனையும் உன் மனுஷனுடைய இருதயத்தில் போட்டுடுறான். போட்ட பிறகு நீங்கள் எல்லா பிரச்சனையும் எடுத்துக்கின்னு இங்கே வரீங்க. அல்லையா? அது வரும்போது நோட்ஸ் எதுவும் இல்லை, உங்கள்கிட்ட பைபிள் இருக்கிறது, கேட்குறீங்க, போயிடுறீங்க. போன பிறகு பிரச்சனை பெருகு தவிர அந்த பிரச்சனை மைனஸ் ஆகிறதில்ல. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது எல்லா பிரச்சனையும் அவுத்து விட்டுடணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இருக்கிற பிரச்சனையை இருக்கிறத அப்படியே வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஏற்றின்னு போயிடுறீங்க. இல்லையா? அப்போ இங்கே ஏற்றுறதா இறக்குறதா? இங்கே வரும்போது எல்லாருமே பிரச்சனை இல்லாதே சந்தோஷமாக வரணும். தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போது அவர் எப்படி துக்கமாக இருந்தாரா, மனமகிழ்ச்சியாக இருந்தார். அப்போ மனமகிழ்ச்சியாக ஏன் இருந்தார்னா, அவருக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நான் இங்கே வரும்போது எனக்கு 1000 பிரச்சனை எடுத்து நான் இங்கே வந்தேன்னா நான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு பேசவே முடியாது. அல்லையா? ஆவியானவரும் பேச முடியாது, ஆவியான நானே தடுத்து நிறுத்திடுவேன். அல்லையா? அப்படின்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. முன்னாடியும் பிரச்சனை இருக்கக்கூடாது, பின்னாடியும் பிரச்சனை இருக்கக்கூடாது, வலது பக்கத்துலையும் பிரச்சனை இருக்கக்கூடாது, இடது பக்கத்துலையும் பிரச்சனை இருக்கக்கூடாது, மேலேருந்து எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது. அல்லையா? நான் எப்போதும் என் இருதயத்தை எப்படி வச்சுக்கணும், சமாதானமாக வச்சுக்கணும், சாந்தமாக வச்சுக்கணும், சந்தோஷமாக வைத்துக்கணும், எந்த கவலையில்லாத வச்சுக்கணும். அது உங்ககிட்ட தான் அவங்க இருதயம் ஆண்டு கொடுத்துட்டார் கையில். உங்கள் இருதயத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கணும், சமாதானமாக வச்சுக்கணும். அதில் தேவையில்லாத பிரச்சனை எடுத்து நீங்கள் அதில் நுழைக்கக்கூடாது. ஏன்னா இது எப்போ மறித்தாலும் பிரச்சனையோடு மறிச்சானா அவங்க அந்த ஆத்மா பரலோகத்துக்கு போகாது. புரியுதுங்களா? நிறைய பிரச்சனைகள் சேர்த்து நீங்கள் உள்ளே வச்சிங்கன்னா எப்படி போவோம், போகாது. புரியுங்களா? எங்கே இருக்கிற கச்சடாவெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் டஸ்ட்பினில் போட்டால் அதை எடுத்துக்கின்னு யாருன்னா எடுத்துன்னு போயிட்டு ஆஃபீஸில் வைப்பாங்களா, இதை எடுத்துன்னு உங்கள் ஆஃபீஸில் வச்சுடுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற டஸ்ட்பின் இருக்குல்ல, இதில் நிறைய குப்பை போட்டு வச்சுருக்கிறேன், எதுவுமே ஆஃபீஸில் வச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஆஃபீஸ்க்கு போகும்போது சொல்கிறாரு, மனைவி சொல்கிறாங்க, இதை எடுத்துன்னு உங்கள் ஆஃபீஸில் வச்சுருங்க. புரியுதுங்களா? அப்படின்னு சொன்னால் வைப்பீங்களா, வைக்க மாட்டாங்களா? யாரும் வைக்க மாட்டாங்க. குப்பை எடுத்துக்கின்னு எங்கே போக மாட்டாங்க, அங்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி இங்கே உங்களுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் பிரச்சனை குப்பை. அதை தான் சொல்கிறார் பவுல். குப்பையே என்னன்ற நான் எனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே குப்பையான்னு நினைக்கிறேன்றார். அல்லையா? அப்போ நம்ம பிரச்சனையோடு இங்கே வரத்துக்கு பிரச்சனையோடு இல்லை, நம்முடைய ஆத்துமா வளர்ச்சிக்காக வரும். பரிசுத்தத்தில் இன்னும் வளரணும், நீதியில் வளரணும். புரியுதுங்களா? உண்மையில் வளரணும். போன வருஷம் நான் 4 பொய் பேசினேன். இந்த வருஷம் நான் வரும்போது ஒரு பொய் பேசுகிறேன். அடுத்த வருஷம் வரும்போது நான் பொய்யே பேசுறதில்லை. ஒன்று என்னை விட்டு என்ன ஆயிடுச்சு, ஆனால் சொன்னேன் விட்டு விலகுன்றாரு. என்ன சொல்கிறாரு, உனக்குள்ளே இருக்கிறத விட்டு விலகு, விட்டு ஓடு, விட்டு விடு. இதெல்லாம் ஏன் சொல்கிறாரு, அது நம்ம தான் செய்யணும். எதுவுமே தானாக நம்ம விட்டு ஓடாது. நீங்கள் விட்டு விடலைன்னா அது என்ன பண்ண உங்கள்கிட்டயே தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னிடத்து என்ன இருக்குதோ அதில் விட்டுடு, என்னிடத்தெல்லாம் பெற்றுக்கொள். அல்லையா? நம்ம என்ன பண்ணுறோம், அம்மா வீட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வரோம், உலகத்தில் இருக்கிற சுபாவம்லாம் கொண்டு வந்து இங்கே வந்துடுறோம். அது கொண்டு வந்து இங்கே திணிச்சிட்டு போகும்போது என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போயிடும். அல்லையா? ஆலயத்துக்கு வருகிறவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னால் நம்ம எந்த பிரச்சனையும் இல்லாத இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்களுடைய லிஸ்ட்டு போட்டு எனக்கு கொடுங்க ஜபத்துக்கு அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கட்டுரையே எழுதுவீங்க. அல்லையா? அப்போ இது மாதிரி கட்டுரையை எழுதுனா புது ஆத்துமாக்கள் சபைக்கு வராது. ஏன் அப்படின்னா உங்கள்கிட்டே கட்டுரை இருக்கிறதுனால பல பிரச்சனை கட்டுரையாக வச்சுருக்கிறதுனால ஏது லிங்க் கொடுப்பீங்க. இப்போ என்கிட்ட வந்து பிரச்சனையை கேட்டிங்கன்னா என்கிட்ட பேப்பர் கொடுத்து ஏதுன்னா நான் ஒரு 2 கோடி ஆத்மா கொடுன்னு கேட்பேன். அல்லையா?
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட மனுஷன் நானே எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆத்மாவே இருக்காது. அல்லேலூயா. அப்போ ஆத்மாவை தானே முக்கியம், மீதெல்லாம் கர்த்தர் கொடுத்துட்றாரு. புரியுங்களா? இவைகள்லாம் அஞ்சாணி நாடிகள் தேடுகிறார்களே, இவைகள்லாம் நான் உணவு உடுத்தி உடைகள்லாம் பரமபிதா என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு. நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம. புரியுங்களா? அவர் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பூமியில் உள்ளவைகள்லாம் அவருடையது, வானத்தில் உள்ள அவருடையது. பொன்னை என்னுடையது, வெள்ளி என்னுடையது, பூமியே என்னுடையது, பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடையது, கடலை என்னுடையது, மீனெல்லாம் என்னுடையது. நீ வலை போடு பாருங்க, அதிலே வெள்ளி காசு கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்போ பார்த்துங்க, எல்லாமே அவருடையதாக இருக்கிறதுனால அவருக்கு எல்லாமே கீழ்பட்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் மட்டும் தான் கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. மேகம் கீழ்ப்படுகிறது. அவர் சொல்கிறார், மழை பெய்யணுன்னா மழை பெய்யும், மழை பெய்யாதுன்னா மழை பெய்யாது. ஏன்னா அவருடைய எல்லா அதிகாரம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு கீழ்ப்படுகிறியா? பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதே, உன் நேரத்தை ஆண்டவர் கொடு, உன் ஜெப நேரத்தை கொடு, உபவாசத்தில் வா, ஜெபத்துக்கு வா, இரவு ஜெபத்துக்கு வா, பைபிள் கிளாஸுக்கு வா, எப்படியாவது சத்தியத்தை அறிஞ்சிக்கோ, ஆவியில் வளரு, பிசாசை துரத்து, ஆத்மா ஆதைப்படுத்து, அநேகர்கள் உதவி செய், அநேக மிஷினரிகளாக எழுப்பு, அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா உலகம் ரட்சிக்கப்படாத இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் அப்படியே இருக்கிறாங்க. புரியுங்களா? ரட்சிக்கப்பட்டவங்க கொஞ்சம் பேர், அதுலேயும் வருகைக்கு போவாதுங்க நிறைய பேர். அல்லேலூயா. மாம்சமே வேலை செய்யக்கூடாது. மாம்சத்தை என்ன பண்ணணும்? நம்ம வெறுக்கணும். என்ன செய்யணும்? மாம்சத்தை வெறுத்தணும், தன்னைத்தான் வெறுக்கணும், தன் ஜீவனை வெறுக்கணும், சிலுவையை சுமக்கணும், ஆண்டவருக்காக எழுமணும். மீதியானது கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் எதை வெறுத்துறோம்? வசனத்தை வெறுக்கிறோம், ஜெபத்தை வெறுத்துறோம், ஆனால் இருக்கிறதெல்லாம் பிடிச்சிக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு தேவைன்றது அவருக்கு தெரியும், சொல்லிட்டார். புரியுங்களா? சொன்னவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். ஏன்னா அவர் உயிருள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ உயிரோடு இருக்கிறவருக்கு உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்தை அவர் நிறைவேற்றுவார், அவரே நடத்துவார், அவரே பொறுப்பெடுப்பார். நீங்கள் பிள்ளையை பெற்றுட்டீங்க, ஞானஸ்தானம் அவர் கொடுத்துட்டீங்க, இப்போ அவருக்கு பிள்ளையாக மாறிடுச்சு. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்காத வரைக்கும் தான் உங்கள் பிள்ளைகள். புரியுங்களா? எப்போ ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவர் தத்தை எடுத்துட்டார், அவர் வாங்கிட்டார் நம்ம கையிலேருந்து. இப்போ நம்மளை தத்தை எடுத்துட்டார், தாய் தகப்பனிடந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்போ ஆண்டவர் கரத்தில் இருக்கிறோம். நம்முடைய எல்லா தேவைகளும் தகப்பனாக சந்திப்பார். அல்லேலூயா. உன்னுடைய எல்லா தேவையும் யார்கிட்ட இருக்கு? தகப்பன்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. எலியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி பஞ்சம் வரும் 3 வருஷம். எத்தனை வருஷம்? 3 வருஷம் பஞ்சம் வரும். நீ என்ன சொல்லு, நீ என்ன செய், நான் சொல்கிற இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய் நீ என்ன பண்ணு, அமைதியாக ஜோமனி நிறு. உனக்கு 3 வேளையும் சாப்பாடு என்ன பண்ணுவேன், ஒரு காகத்தை அனுப்பி காலையில் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் டின்னர், இப்படி நான் என்ன பண்ணுவேன், உன்னை போஷிப்பேன். அந்த ஆற்றங்கரையில் தண்ணி வெத்தும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ தண்ணி வெத்துடுச்சு, நீ உடனே சாரி பார்த்தாயே வீட்டுக்கு என்ன பண்ணிவிடு, போயிடு, அங்கே நான் உன்னை போஷிப்பேன். பஞ்சகாலம் வரைக்கும் நீ போகிற வீடும் ஆஸ்வதிக்கப்படுது, நீ ஆஸ்வதிப்பட்டு அந்த வீட்டில் இரு. புரியுங்களா? இங்கே தேசத்தில் கொஞ்சம் ஜனங்கள் என்ன பண்ணட்டும், அவதிப்படட்டும். கொஞ்சம் ஜனங்களுக்கு தெரியணும் தண்ணினா என்னன்னு, அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு சாப்பாடுனா என்ன தெரியணும். ஆனால் பஞ்சத்துலேயும் ஆண்டவர் எலியாக்கு என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளைக்கு என்ன பண்ணார், நல்லா போஷித்தார். அப்போ பாருங்கள், பஞ்சம் வந்துடுச்சு அதுன்னு சொல்லிட்டு காகம் எங்கேருந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்கோம்? காகம் எங்கே செய்திருப்பாங்க? அந்த நாட்டிலே என்ன இல்லை, பஞ்சம். புரியுங்களா? எந்த ஒரு இறைச்சியை பார்க்க முடியாது, எதையும் ஆனால் 3 வேளை அவருக்கு என்ன கொடுக்குறாரு, நல்ல ஆகாரத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா. பஞ்சத்துக்கு மத்தியில் கர்த்தருடைய பிள்ளைகள் 3 வேளை புசித்து திருப்தியாக இருப்பார்கள். ஏன் அப்படின்னா கர்த்தர் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு பஞ்சம்லாம் பெருசு கிடையாது. அல்லேலூயா. அவர் உலகத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் கர்த்தர் நம்மை போஷித்துனே இருப்பார். ஏன்னா அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த காகம் அதை செய்து கொண்டிருக்கும். அதுக்கு 3 வேளை ஆகாரம் அது கையில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்ம எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, இந்த உலகத்தை குறித்து கவலைப்படக்கூடாது.
புரியுதுங்களா? நம்ம எதை கவலைப்படணும்னா, உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும்தான் நீ கவலைப்படணும். எத்தனை பேர் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படலை? உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படலை, மனைவி ரட்சிக்கப்படாத இருக்கலாம், அப்பா அம்மா ரட்சிக்கப்படலை, அப்புறம் பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. உங்கள் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படலைன்னா அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? நீங்கள் கவலையாக இருக்கணும். புரியுங்களா? முகலாம் வந்து எப்படி ஒரு 25 நாள் சாப்பிடாத மாதிரி நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி இருக்கணும். அப்படின்னு நான் சொல்லலை, 2 நாளில் எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கல, அது சின்ன ரட்சிப்பா பெரிய ரட்சிப்பா? தண்டனையிலிருந்து நம்ம தப்பிச்சிட்டோம். என்ன தண்டனை? நம்ம ரட்சிக்கப்படாத இருந்தால் நமக்கு ஒரு தண்டனை இருந்தது. அந்த தண்டனை என்ன தண்டனை? அதுதான் அக்னி நிறைந்த ஒரு நரகம். அந்த நரகத்துக்கு நம்ம போக வேண்டிய நம்மை இவ்வளோ பெரிதான ரட்சிப்பினாலே கர்த்தர் நம்மளை ரட்சித்துட்டார். அல்லேலூயா. இப்போ நரகத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்துட்டார் நம்மளை. இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? இங்கே அமர்ந்திருக்கிற ஒருவருக்கு நரகமே இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அதான் இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? அப்படின்னா மற்றவங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க ரட்சிக்கப்படாது இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படாது இருக்கலாம், கணவர் ரட்சிக்கப்படாது இருக்கலாம், ஒருவேளை உற்றார் உறவினர் ரட்சிக்கப்படாது இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தத்தில் அண்ணன் தம்பிங்க ரட்சிக்கப்படாது இருக்கலாம், அக்கா தங்கைகள் ரட்சிக்கப்படாது இருக்கலாம். இவங்களுடைய ரட்சிப்பு படாது இருக்கனால இவங்களை நீங்கள் சந்திக்க போகும்போது அவங்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? கவலையோடு இருக்கணும். அப்போ அவங்க கேட்பாங்க, நாம முகலாம் வந்து இவ்வளோ கவலையாக இருக்கிறீங்களே, புரியுங்களா? ஒருத்தர் செத்துட்டா கூட புரியுங்களா, அவ்வளோ கவலைப்படாத நேரத்தில் இப்போ உங்கள் முகம் இவ்வளோ கவலையாக இருக்குதுன்னு உங்களை கேட்கும் போது அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ரட்சிக்கப்படாதனால தான் நான் கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலை. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒருத்தர் ரட்சிக்கப்படலைன்னா இங்கே இயேசு சொல்லி தந்திருக்கிறாரு, அவங்க முன்னாடி எப்படி இருங்க? முகத்தெல்லாம் தொங்கி போட்டுக்கின்னு அப்புறம் தலை வாராமல் அவங்களுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக பண்ணி போய் உட்காந்து நிற்கிறீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம எங்கள் தங்கையாக இருக்கிற, நீ யாராக இருக்கிற, அண்ணனாக இருக்கிற, அக்காக்கரை இப்படியாம வந்த கோலத்தில் அப்படின்னா நீ ரட்சிக்கப்படாதனால தான். ஏன்னா ஒரு மனுஷனு தண்டனையிலேருந்து தப்பிக்க வைக்கணும். புரியுங்களா? இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு தண்டனை இருக்கிறது, அதான் நரகம். ஆனால் நமக்கு பெரியதான ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்து நம்மளை ரட்சித்து அந்த ரட்சிப்பின் வழியாக நம்ம வந்துட்டோம். இப்போ நம்ம தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டோம். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுக்காக நீ கவலைப்படலைன்னா அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிடும். அப்போ அந்த ஆத்மாவை ரட்சிப்பதுக்கு தான் நீ கவலைப்படு. ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும் தான் அதுக்கு தான் கவலைப்படணும் தவிர கிறிஸ்துவங்க மீதி சோத்துக்கோ பணத்துக்கோ பிள்ளைங்க படிப்புக்கோ எதுக்கு கவலைப்படக்கூடாது? வேலைக்கும் அதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதை தான் 4:6 வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கலாம். பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் பாருங்க, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. உங்களுடைய எல்லா கவலைகளையும் நீங்க ஒரு பெரிய பேப்பர் எடுத்து எழுதி என்ன பண்ணி ஆண்டவர்கிட்ட அவருடைய பெட்டியில போட்டுடணும். அல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. அப்போ கவலை போயிடுச்சுன்னா என்ன வந்துடுது? சமாதானம் வந்துடுது. அல்லேலூயா. அப்போ சமாதானத்துக்கு தான் ஜனங்க ஓடுது.
அங்கே அலையுது. புரியுங்களா? அப்போ சமாதானத்துக்கு ஆண்ட வழி என்ன காட்டுறாரு, நீங்கள் உங்கள்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் 1 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது அப்படின்னா நீங்கள் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டீங்க, கொடுக்க முடியல, இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்துடணும்? ஆண்டுகிட்ட சொல்லிடணும். அவர் சொல்லிட்டாரு, அதை கொண்டு வந்து எனக்கு தெரியப்படுத்திடுங்க. நீங்கள் அதை என்ன பண்ணிடாதீங்க, நீங்கள் வச்சுன்னு ஊரெல்லாம் சுற்றாதீங்க. அல்லையா? அதை எனக்கு கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணும், உன் சமாதானத்தை நீ என்ன பண்ணிவிடாது, உனக்குள்ளுக்கிற சமாதானத்தை நீ பிறனுக்கு மற்றவங்களுக்கு போய் சமாதானப்படுத்துக்காரர்கள் பாக்கியவான்கள். அல்லையா? மற்றவங்கள தான் நீ சமாதானப்படுத்துறதா இருக்கணும். கிறிஸ்துவர்கள் என்றாலே அவங்க மற்றவங்க சமாதானத்தை படுத்துருங்க. புரியுங்க? நீ அவங்கக்கிட்ட போயிட்டு குறையெல்லாம் சொல்லிக்கின்னு, நான் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கிறேன், என் பிள்ளை சரியாக வாழறதே கிடையாது, என் கனவை அடிக்கடி என்னை அடிக்கிறான், அப்புறம் என் குடும்பத்தில் சாப்பாட்டுக்கே என்ன இல்லை, அரிசி இல்லை அப்படின்னு உலக மக்கள்கிட்ட சொன்னோன்னா அவங்க ஒரு நாள் இயேசுவை ஏற்றுக்கவே மாட்டாங்க. அல்லையா? இயேசுவை ஒருத்தர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களுக்குடைய கவலையெல்லாம் இயேசுக்கிட்ட கொடுத்து சொல்லிட்டார். அதனால தான் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், உங்கள் பாரத்தெல்லாம் என்ன பண்ணிடுங்க, என் தலைமையில் வச்சுட்டு போங்க அப்படின்றார். அல்லையா? அப்படியான சொல்லியிருக்கிறாங்க வீட்டில், உங்கள் சொந்த பந்தத்தில் உங்கள் பாரத்தெல்லாம் எடுத்து என் மேலே வச்சுருங்க, உங்கள் கவலையெல்லாம் என்கிட்ட வச்சுருங்கன்னா அவங்க ஊரை விட்டு ஓடிடுவாங்க நீங்கள் வச்சிங்கன்னா. அல்லையா? அதனால தான் ஆண்டவன் சொல்ல, நாஸ்தியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்போதை பார்க்கிலும் தேவன் மேல் பற்றுதலாக இருப்பதே நலன்னு சொல்லி அந்த வசனத்தை ஆண்டவர் எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு? எங்கம்மா எழுதி வச்சிருக்கிறாரு? பைபிளில் அதுதான் நடு வசனம். இந்த பைபிளில் எது வசனம்? பைபிளுக்கு நடுவில் சென்ட்ரு வசனமா. அதை ஆண்டவர் சென்ட்ரல் ஏன் வச்சுட்டாருன்னா, உன் இருதயம் சென்ட்ரல் இருக்குது. நீ மனுஷனை நம்பினே இருக்காதே, உன் சரீரத்துக்கு சென்ட்ரு எது? உன் இருதயம். அதனால் நீ இந்த வசனத்தை அடிக்கடி என்ன பண்ணிக்கோ, நாம வச்சுனே இரு. வாசிங்க. மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருப்பது நலம். அல்லையா? 118 8ஆம் வசனம் தானே? 8:9 ஆண்டு சொல்றாரு. 8ல் என்ன சொல்றாரு? மனுஷனை நம்புவதை பார்க்கலன்றாரு. அல்லையா? அது ஏன் சென்ட்ரல் ஏற்றி வச்சுக்கணும் அவரு? அப்போ யோசிக்கணும். நீங்கள் மனுஷ மேலேயே நம்பிக்கை வச்சுருக்கிறேன். இங்கே வந்தவங்க நிறைய பேரில் எப்போ பார்த்தாலும் உங்கள் கணவரை நம்புறது, மனைவியை நம்புறது, பிள்ளைகளை நம்புறது, அவன் எப்படியா வாங்கிட்டு வந்து எனக்கு போட்டுருவான், எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் அப்படின்றது. நீங்கள் மனுஷனையே நம்பக்கூடாது. அல்லையா? மனிதன் என்பனா அவனுக்கு ஆவி ஆத்மா சரி இருக்கும். அந்த மனுஷனை என்ன பண்ணக்கூடாது, நம்பவே கூடாது. உன் நம்பிக்கை எல்லாம் எங்கே இருக்கணும்? கர்த்தர் மேலேயே இருக்குன்னு யோபு சொல்கிறாரு. நான் கர்த்தர் மேலே வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவரே நம்பிக்கையாக இருப்பேன். அதே நீதிமொழி 24:14 சொல்லுகிறது. அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது, ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கை வீண் போகாது. அல்லையா? அப்போ ஞானம் உள்ளவர்களா நீ ஆயிட்டேன்னா, நீ ஆண்டவரை வச்சுட்டுனா உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. புரியுங்களா? ஞானம் இல்லாதனால தான் என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாதனால தான் யாரையோ மேலே நம்பிக்கை வச்சு அவன் கடன் கொடுப்பான், நான் அதை பண்ணுறவேன், அவன் வட்டிக்கு வாங்கின்னு வருவேன், அதை செய்துன்னு சொல்லி பல பிளான் போட்டிங்க வந்து உட்காந்துக்கிறீங்க. அல்லையா? நீங்கள் வட்டிக்கு வாங்கினீங்கன்னா உங்கள் இருதயம் கவலைப்படும். புரியுங்களா? அந்த கவலைனாலே நீ ஆண்டவரை விட்டு விலகிடுவாய். பிசாசுக்கு ஒரு தந்திரமுள்ளவன். அவன் எப்படியாவது உங்களை வஞ்சிப்பான், அவன் எப்படியாவது உங்களை எதிர்ப்பான், எப்படியாவது உங்களை மோசம் பண்ணுவான், எப்படியாவது உங்களுக்குள்ளே இருக்கிறதை எல்லாவற்றையும் திருடுவான், கொள்ளடிப்பான், அழிச்சிடுவான். அல்லையா? அவனுடைய மாஸ்டர் பிளான் என்னன்னா, அவன் திருடவும் கொல்லவும் இதுதான் அவனுடைய மாஸ்டர் பிளான். இந்த மாஸ்டர் பிளானுக்கு அவன் செய்வதற்காக இந்த 3 புகுத்துவதற்கு அவனை சொன்னான், நீங்கள் வரும்போதே பைபிள் எடுத்துன்னு வராதே, நீ நோட்ஸ் எடுத்துன்னு வராதே, அப்புறம் நீ வரும்போதே என்ன பண்ணு, தூங்கினே வா, நீ எதுவும் ஒன்று கேட்டுன்னு போ அப்படின்னு கொண்டு வருவான். ஆனால் ஆவியானவர் என்ன சொல்கிறான்னா, நீ வர வர வளரணும். ஒரு செடியாக வச்சிருக்கிறார், அந்த மரமாக வச்சிருக்கிறான்னா, இன்னைக்கு 5 கனி கொடுக்குறேன்னா
நாளைக்கு 20 கனி கொடுக்கணும் அடுத்த வருஷம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் நாளுக்கு நாள் வளரணும், ஆவியில் வளரணும், அன்பு வளரணும். நீங்கள் அன்பில் வளர்ந்து வளர வளர புறஜாதிகள்லாம் மனம் திரும்புவாங்க. புரியுங்களா? அவங்க வீட்டு பக்கத்துலலாம் மனம் திரும்புவாங்க. நீ அவங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், நீ அவங்களே நேசிப்பாய். அல்லேலூயா. அன்பு பெருகிடும். அன்புக்கு நிகரானது ஒன்றுமே இல்லை. அன்பு என்ன சொல்லுகிறது? அன்புக்கு போராமை இல்லை, அன்புக்கு என்ன இல்லை? மேட்டுமை இல்லை, அன்புக்கு பண ஆசை இல்லை, அன்புக்கு என்ன இல்லை? அன்பு புகழாது, அன்பு இருமாப்பாராது. அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் நம்போம். புரியுங்களா? அடிச்சு கொண்டு போட்ட விட நம்போம், அவனே நம்போம், கொள்றா அப்படி பார்த்துக்கிறேன் அப்படின்னும். ஏன்னா அன்புக்கு என்ன பண்ணும்? அன்பு உள்ளவர்களுக்கு கொண்டு போட்டாலும் மறுபடியும் அவங்க என்ன பண்ணிவிடுவாங்க? உயிரோடு எழுந்து நினைப்பாங்க. ஏன்னா அன்புவே என்ன பண்ண கொல்லவே முடியாது. இயேசு அன்பு உள்ளவராக இருந்தார், அவர் கொண்டுட்டாங்க. அப்போ எல்லாம் நினச்சாங்க முடிஞ்சது ரப்பா, பிசாசு நினச்சிருப்பான். என்ன பண்ணிட்டேன் நான்? இயேசு கொண்டுட்டேன், இனிமேல் பூமியில் இயேசு ஒன்று இருக்க மாட்டார், நம்ம ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தோம். 3ஆம் நாள் உயிரோடு நின்றுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ தான் அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. என்னடா அது, கொண்டுட்டுன்னு சொல்கிறோம், மறுபடியும் உயிரோடு இருக்கிறாரு. அப்போ அன்பாக இருக்கிறவங்க கொல்லவே முடியாது, அன்பாக இருக்கிறவங்களை அடிக்கவே முடியாது, அன்பு அடிக்கவே முடியாது. அன்புக்கு நிகர ஒன்றுமே கிடையாது. அது இயேசு தான், அது முழு உருவமே. இயேசு தான் முழு அடிச்சுவடு. அதனால தான் அன்பு அவர் வெளிப்படுத்தினால்தான் என்றைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் மரித்தோம். இது வரைக்கும் அவர் அன்பாக இருந்தனால்தான் அவர் வசனம் அன்பாக இருக்குது. அந்த வசனத்தில் என்ன இருக்குது? எல்லாத்தையும் சுட்டி காட்டுறது தான் வசனம். புரியுங்களா? வெறும் அன்பை பற்றி பேசுகிறாருன்னா ஒரு மனுஷனுடைய பாவத்தை மறைக்கலை, பேசுகிறாரு. தாவீது செய்ததை என்ன செய்கிறாரு? என் இருதயத்துக்கு ஏற்றம்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் செய்த பொல்லாத காரியத்தை எழுதி வச்சிடறாரு. அதுதான் அன்பு. அன்பு என்ன செய்ய எதையுமே மறைக்காது. நம்ம என்ன பண்ணுறோம்? அன்பாக இருக்கிறவங்க கணவன் செய்த தவற என்ன பண்ணுவாங்க? மறைச்சிட்டு கணவன் செய்த நன்மையே பேசுவாங்க. ஆனால் அன்பு அப்படி கிடையாது. அன்பு இருக்கிறது அப்படியே பேசிட்டோம். அதுதான் அன்பு சத்தியத்தில் மட்டும்தான் சந்தோஷப்படும். எதில் படும்? அப்போ நீ உங்கள்கிட்ட சத்தியம் இருந்தால் இயேசு எப்போதும் சந்தோஷப்படுவார். உங்கள்கிட்ட சத்தியம் இல்லை அப்படின்னா, அதாவது சத்தியவேதம் அவன் வாயில் இருந்தது, அவனிடத்து எந்த அநியாயமும் காணும். அப்போ சத்தியவேதம் உங்கள் வாயில் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அநியாயமே வராது. உங்களுக்கு விரோதமாக யாராவது உங்கள் கணவரை பற்றி சொல்கிறாங்க, இப்படி அந்த ஊரில் பார்த்தேன், அந்த பொம்பளை கூட சுற்றி நின்றார், அங்கே தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருந்தாருன்னு சொன்னால் கூட, நீ அவர் மேலே வச்சுக்கிற அன்பினால பரவாயில்லைங்க, எங்கள் வீட்டுக்கார் தானே, நான் ஜெபம் பண்ணுறேன், நான் அவருக்கு என்ன பண்ண போகிறேன்? என் அன்பை வெளிப்படுத்துவேன், அவர் விட்டுருவார் எல்லாத்தையும், எனக்கு விசுவாசம் இருக்குது, எங்களுள்ள இருக்கிற அன்பு பெரியது. அல்லேலூயா. எல்லாமே குறையானது, அன்பு நிறைவானது. நிறைவானது வரும்போது அப்போ அன்பு தான் நிறைவு. அப்போ அன்பு ஒருத்தருக்குள்ளே பெருகிடுச்சுன்னா அது பிறகு அவங்க எதையுமே யோசிக்க மாட்டாங்க. முன்னாடி பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் எது எல்லாத்தையும் நம்புவாங்க. புரியுங்களா? பிசாசு என்னன்னா போட்டு யோபு மேலே, யோபினுடைய குடும்பத்தை அழிச்சாலும் யோபு மேலே இருந்த அந்த அன்பு, யோபுக்கு இருந்த அன்பினாலே கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போக போகிறேன், கர்த்தருக்கே சோத்திரன்றார். அல்லேலூயா. நம்ம ஒரு முடிவு வந்துட்டாங்கன்னா ஆண்டவர் திட்டுறோம், சொல்கிறோமா இல்லையா? வெள்ள முடி ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் யார்? அவரை அறிஞ்சிக்கினீங்கன்னா உங்களிடத்து எல்லாமே போனாலும் உயிர் மட்டும் போகாது. அல்லேலூயா. எல்லாம் போயிடலாம், ஆனால் உயிரை மட்டும் அப்படியே வச்சிருந்து மறுபடியும் அந்த உயிரை என்ன பண்ணுறாரு? அவர் தோலாக இருக்கிறாரு, எலும்பாக இருக்கிறாரு. யார்? யோபு தோலாகிட்டாரு, எலும்பாகிட்டாரு, உடம்புல ஒன்றுமே இல்லை. இப்போ அவர் என்ன ஜெபம் பண்ணுறாருன்னா, நான் அவர் பூமியில் நிற்பதை நான் பார்ப்பேன்றாரு. அல்லேலூயா. நம்ம உடம்புல சின்ன வியாதி ஆண்டு விட்டு விலகிறோம், கடவுள் இருக்கிறான்னு கேட்குறோம். ஆனால் அவர் தோல் உடம்பே ஆயிடுச்சு. புரியுங்களா? டிபி நோய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சொன்னால் கேன்சர்ன்றாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. யோபுக்கு வந்த வியாதி 9 மாதம் தான் வந்ததான். அந்த 9 மாதம் அவரே அந்த அளவுக்கு வேதனைப்படுச்சு. மனைவியே என்ன சொல்கிறாங்க, புரியுங்களா, என்னாலேயே தாங்க முடியாது, உன் மேலே அவ்வளோ துர்நாற்றம் அடிக்குது, எத்தனை நாள் உன் பக்கத்தில் உட்கார முடியும்னு சொல்லி எப்படியாவது ஒரு முடிவுக்கு வராங்க மனைவி. புரியுங்களா? எப்படியாவது இன்னைக்கு என்ன பண்ணி, நீ ஆண்டவர் தூசித்து என்ன பண்ணிடு, நீ உயிரை விட்டா உனக்கு எனக்கு கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு,
நான் போய் நிம்மதியாக எங்கள் வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வராங்க. யார்? யோபின் மனைவி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம கர்த்தரிடத்திலே நன்மை பெற்றோம், ஏன் நாம் தீமை பெறக்கூடாது? புரியுங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோபினுடைய உதடுகளில் அவர் என்ன செய்யலை? பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. மனைவியும் தப்பாக பேசலை, பைத்தியக்காரி பேசுறேன்னு சொல்லலை, பைத்தியக்காரி போல அப்படின்னு சொல்லி பைத்தியக்காரியை வச்சு அங்கே கனெக்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கும் கோவப்படுத்தாமல், ஆண்டவரையும் கோவப்படுத்தாமல், விசுவாசுக்கு இடம் கொடுக்காம தேவனை மட்டும் அன்பு கூறுறாரு. அல்லேலூயா. அப்போ நம்ம அது மாதிரி வந்தால் தானே 10 பேர் மனம் திரும்புவோம். நம்ம சின்ன சின்ன பொருளுக்கு போய் வீட்டில் அவங்ககிட்ட சண்டை போடுறோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம். அப்போ அவன் என்ன நினைப்பான்? இவங்களை கிறிஸ்துவங்க கேட்குறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவன் என்றால் கிறிஸ்துவ போல வாழ்ந்து காட்டணும். ஒரு வாழ்க்கை தான். நம்மளை ஆண்டவர் ரட்சித்துட்டாரு. புரியுங்களா? இனிமேல் நம்ம என்னைக்கு மறிச்சாலும் நமக்கு என்ன இருக்குது? உடனே உயிர் தந்துடுறாரு. புரியுங்களா? ஒரு பக்கம் சரீரம் மறிக்குது, இன்னொரு பக்கம் ஆத்மா உயிரோடு எழுந்து நிற்குது. உடனே எழுந்து நிற்குது, உடனே உயிர் கனெக்ட் உண்டாயிடுது. புரியுங்களா? ஒரு 25 நாள் பொறுத்து, ஒரு மாதம் பொறுத்து, 1.5 மாதம் இல்லை, ஒரு நிமிடம், ஒரு செகண்ட், 61 செகண்டில் ஒரு மனுஷனுக்கு மறுரூபம் கொடுத்துறாரு. வாசிங்க அந்த வசனத்தை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவது இல்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ஒரு நிமிஷத்திலே, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம், அப்புறம் ஒரு இமை பொழுது, 61 செகண்டில் ஒரு கிறிஸ்துக்குள்ள மறிக்கிறவர்கள் உடனே அடுத்த சரீரத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு மரணமாது. நம்ம இந்த சரீரத்தை வந்து வேறு அழகான சரீரத்துக்கு வந்துடுறோம். இந்த சரீரத்தில் கூட என்ன இருக்குது? கொஞ்சம் பசியெல்லாம் எடுக்குது. அந்த சரீரத்தில் பசியை எடுக்காது. அல்லேலூயா. லாசர் இந்த சைடு மறித்து வைக்கப்பட்டிருக்கிறது, இந்த சைடு லாசர் ஆத்மா நிற்குது. புரியுங்களா? அவர் ஒருத்தர் மறிச்சிட்டா அவங்களுடைய ஆத்மா யார்கிட்ட போவோம்? கிறிஸ்துக்குள்ள மறித்தா அது எங்கே போவோம்? தேவன் தந்த இடத்துக்கு போவோம். தேவன் இங்கே தான் நிற்கிறார் பூமியில். இயேசு அவர் பக்கத்தில் யார் நிற்கிறது? லாசர் நிற்கிறாரு. புரியுங்களா? அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறாரு, பக்கத்தில் சீசர்கள் இருக்கிறாங்க. சீசர்களுக்கு தெரியாது லாசர் நிற்கிறது, இயேசு கிறிஸ்து மட்டும் தான் தெரியும். புரியுங்களா? 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ வாங்க போன்னு சொல்லும் போது லாசரும் யார் கூட வராரு? இயேசு கூட தான் வந்து நிற்கிறாரு. புரியுங்களா? இயேசு லாசர் பக்கத்தில் இருக்கிறாரு. அங்கேருந்து ஓடி வராங்க அவங்களுடைய அக்காமார்கள். வந்து என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பார்? உயிரோடு இருந்திருப்பாரே அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க கண்ணீர் விடும் போது இவர் என்ன பண்ணுறாரு? பக்கத்தில் லாசர் வச்சுக்கினே கண்ணீர் விடுறாரு. அல்லேலூயா. அப்போ லாசர் என்ன யோசிச்சிருப்பார்? அப்போ இயேசு அன்பு உள்ளவர். அன்பு உள்ளவர்களுக்கு பணம் இருக்குது, நீ அழறன்னு சொல்லலாம், நான் எல்லாத்தையும் செய்கிற உயிரோடு எழுப்பிடும் அப்படின்னு சொல்ல. அவங்க அழும் போது இவரும் அழுறாரு கூடவே. நீ அழாதே, வாங்க போகலாம் அப்படின்றாரு. புரியுங்களா? லாசரு வெளியே நிற்கிறாரு, உள்ள செத்து போன லாசர் இருக்கிறாரு. அப்போ லாசருவே வெளியே வானான்னு அர்த்தம். இங்கே இருக்கிற லாசரு அவர் உள்ளே போயிட்டு அந்த லாசர் எழுப்பி வெளியே வராரு. அல்லேலூயா. இவ்வளோ வேலையை அவர் என்ன அழகாக செய்கிறார். அப்போ மரித்தோர்கள் யார்கிட்ட போவாங்க? கிறிஸ்துக்குள்ள மறித்து கிறிஸ்துக்கிட்ட போவாங்க. அப்போ கிறிஸ்து நம்ம யார்கிட்ட மறித்தாலும் போய் உடனே இயேசு பார்க்க போகிறோம். இப்போ வேதத்தில் பார்க்குறோம், வார்த்தையை பார்க்குறோம், வசனமாக பார்க்குறோம், சத்தியமாக பார்க்குறோம். ஒரு முறை முகமுகமாய் பார்க்க போகிறோம் இயேசுவை, அவருடைய அழகை பார்க்க போகிறோம். இவ்வளோ அழகான தேவனுக்கு நான் போய் ஆத்மா ஆதாயப்படுத்த போயிட்டேனே, ஒருத்தருக்கு சொல்லாத வந்துட்டேனே, ரொம்ப வருத்தப்படுவீங்க அவர்கிட்ட போய் நிற்கும் போது. ஏதாவது கொஞ்சம் பேர் கொண்டு போங்க. புரியுதுங்களா? உங்கள் வீட்டில் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் ரட்சிப்பார். புரியுங்களா? ஆத்மா ஆதாயத்துக்கு எவ்வளோ வழி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால தான் இந்த ஒரு வழி பார்க்கலாம். அங்கே அப்போஸ்தலரில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்கிறா பாருங்க. அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை என்ன பண்ணுங்க? போய் திறங்க. அல்லேலூயா. அவங்களை திறந்து என்ன செய்யுங்க?
இப்போது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்று என்றார். அல்லேலூயா. இப்போ நீன்றது நீங்கள் தான். நீங்கள் ஒரு ஊருக்கு போய் அவங்க கண்ணை என்ன பண்ணணும்? அவங்க மனக்கண்களை திறக்கணும், ஆவியின் கண்ணை திறக்கணும். அப்போ தான் அவங்க மனம் திரும்புவார்கள். அதான் இங்கே சொல்கிறாரு. அப்போ திருப்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை என்ன பண்ணிக்கிட்டே திறந்துரு. அப்படி ஒரு அபிஷேகத்தை பெற்று போய் ஊரில் இருக்கிற கண்ணெல்லாம் திருப்புங்க, திறந்து கொடுங்க. அவங்க இயேசு ஏற்றுக்கொள்வாங்க. புரியுங்களா? சுவிசேஷத்தின் ஒளி அவங்களை என்ன பண்ணோம்? இருளானவர்களை கண்களை திறக்கிறது என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கணும். வாசிங்க. இவனுடைய சாயலாகி இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். அப்போ போய் என்ன பண்ணோம்? அந்த இடத்துல பார்த்துக்கிற தேவன், இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன பண்ணிட்டாரு? குருடாக்கி வச்சிருக்கிறார். இது அப்போஸ்தலர்ல நம்ம வாசத்தை 26 போயிட்டு அவரும் போய் எல்லாருடைய மனக்கண்களை திறக்கிறாரு. திறந்தவருக்கு எல்லாம் மனம் திரும்பி ஆண்டுக்குள்ளே வந்துடுறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த அவிசுவாசிகளை அவர்களுக்கு இந்த சுவிசேஷன் ஒளி என்ன செய்திருக்குது? அவங்களுடைய போய் சேராதனால அவன் எப்படி பிசாசனவன் அவங்களை மனதை குருடாக்கி வச்சுட்டான். அல்லேலூயா. இப்போ அவங்களுடைய மனது குருடாக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன வேணும்? சுவிசேஷம் வேணும். சுவிசேஷம் என்பது ஒளியை குறிக்கிறது, அது வெளிச்சத்தை குறிக்கிறது, அது பிரகாசிக்கிறது. நீங்கள் இப்படி ஒரு வசனம் சொல்கிறீங்க பாருங்கள், போயிட்டு இயேசு ரட்சகர் அப்படின்னு சொன்னால், இயேசு தான் மீட்பர்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அவங்க கண்ணு, அவங்க மனதில் போய் அந்த கண்ணு திறக்குது. இந்த சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? கதையெல்லாம் போட்டு பேசுவோம் இஷ்டத்துக்கு. சுவிசேஷத்தை மட்டும் நீங்கள் என்ன பண்ணோம்? இயேசு என்ன அற்புதம் செய்தார், அவர் மரித்து உயிர்த்து எழுந்தார் சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஏனிங்க தானே கண்ணை திறந்துடாது. அது உள்ளே போய் ஆவியான அந்த வேலையை செய்திருவார். புரியுங்களா? அதனால தான் பாருங்கள், சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளை அவர்களுக்குன்னா ஆகலை, பிரகாசமாக இராதபடிக்கு இந்த பிசாசு என்ன பண்ணிட்டான்? மனதை குருடாக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாரும் அதுக்கு என்ன வைக்கணும்? ஊழியக்காரனாக ஆகணும். நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதுக்கு நீங்கள் ஊழியக்காரன் ஆகிடணும். போய் அவங்களுக்கு இயேசு பற்றி சொல்கிறீங்க. புரியுங்களா? தைரியமாக சொல்லணும். அங்கே என்ன போட்டுது பாருங்கள், என்ன சொல்லிக்குது அந்த வசனம்? என்ன சொல்லுது? 1:2:28 அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவளா இருக்கும்படி அவரையே நினைத்திருங்கள். அப்பதான் நீங்க எப்பவுமே தைரியம் உள்ளவளா இருக்கணும், அவரே நினைத்திருக்கணும், அவரே சொல்லணும். இந்த சுவிசேஷம் சொல்றது தைரியம் வேணும், அவ்வளவுதான். அப்ப தைரியத்தின் ஆவி 4:5 வாசிக்கிறேன் யாக்கோப்ல. தம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர், பாருங்க, நமக்குள் வாசமாயிருக்கிற அந்த ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று. நம்மிடத்தில் அவர் எப்படி இருக்கிறாரு? வைராக்கியமாகவும் வாஞ்சியாகமா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு தைரியம் இருக்கிறது. இரண்டாவது வைராக்கியம் இருக்கிறது, வாஞ்சி இருக்கிறது. மற்றவங்க போய் சொல்லணும். நீங்கள் வாய் தந்து சொல்லாமல் ஒரு நாள் இயேசுடைய முகத்தை பார்க்கும்போது அங்கே போய் வெட்கப்படுவீங்க. ஆண்டவரே, நான் இந்த பூமியில் இருக்கும்போது நான் என்ன பண்ணேன்? இங்கேருந்து சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போக வேண்டியது, அங்கே சிக்கன் பிரியாணி சாப்பிட வேண்டியது, இல்லை சிக்கன் வாங்கினது குழம்பு சாப்பிட வேண்டியது, இல்லை நான் களி சாப்பிட வேண்டியது, கூழ் சாப்பிட்டுட்டு நான் தூங்கினே இருந்துட்டேன் அப்படின்னு கேட்டால், ஏமா நீ பரலோகத்துக்கு வர்றதுக்கு லாக்கி இல்லை, நீ மறுபடியும் திரும்பி போன்றவர், உன்னை அறியன்றவர். புரியுங்களா? எந்த எஜமானம் இருந்தாலும் அந்த வேலைக்காரர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்? பலனை எதிர்பார்ப்பார். நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்துட்டு உங்களை வெறுமையாக சம்பளம் இல்லாத அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? என்னம்மா சொல்லுவீங்க? சொல்லுங்கள். உங்களுக்கு சம்பளம் தரலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சந்தோஷமாக வருவீங்களா? ஒன்று மாதிரி ஆளுங்க நான் நம்பி வந்தேன் பாரு. ஒரு மாதம் வேலை செய்தேன். எங்கள் குழந்தை, எந்த பிள்ளைங்களுக்கு நான் என்ன பண்ணுறது, மனைவிக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு ஒவ்வொன்று கத்துவீங்க. அதுபோல் நம்ம ஒன்றுமே இல்லை, அவர் ரத்தம் சிந்தி 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கி 39 அடி வாங்கி எத்தனையோ பேர் அவர் முகத்தில் காரி துப்பி நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக என்ன பண்ணிட்டாரு? நொறுக்கப்பட்டு, துன்பப்படப்பட்டு, உபத்திரப்பட்டு, பாடுபட்டு அவருடைய ரட்சிப்பு நமக்கு பெரிதான ரட்சிப்பாக கிடைத்து நம்மளை ரட்சித்தாரே. அதுக்கு நம்ம எதனா பலன் நம்ம தரக்கூடாதா? கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா?
அப்போ சாப்பிட்டுட்டு என்ன பண்ணோம், சண்டே ஆனால் என்ன பண்ணோம், 2 மணி நேரம் கிராமத்தில் ரோட்டில் எங்கன்னா நின்றுங்கன்னு ட்ராக்ஸ் கொடுங்க, புதிய ஏற்பாடு பைபிள் கொடுங்க. வாங்குறவங்க வாங்கட்டும், வாங்காதவங்க என்ன பண்ண முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. 2 போர்டு நல்ல பெரிய பெரிய போர்டு ரெடி பண்ணிங்க ரோட்டில். அதில் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார், அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த அட்டை என்ன பண்ணும், அந்த போர்டை இன்னொரு சைடு அந்த சைடு வச்சு அவன் படிச்சுனே போவான். அவனே அப்பயே ரசிக்க போட்டுருவான். அல்லேலூயா. நீங்கள் வாயத்தந்து சொல்லணுங்களோ அது பேசும். பேசுமா பேசாதா? பேசும். 2 போர்டு என்ன பண்ணுங்க, ஐயா கிட்ட சொல்லி வாங்கிக்கோங்க. இந்த போர்டு கூட வாங்கி போய் அங்கே வைக்கலாம். அல்லேலூயா. கையிலே பிடிச்சுன்னு இருங்க, புரியுங்களா? நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுங்க, அதை அவன் ஃபஸ்ட்டு போயிடுவான். இப்படி தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அல்லேலூயா. எப்படியாவது ஒரு 2 மணி நேரம் சண்டே நேரத்தில் அங்கங்கே தெருவில் நின்னோம், ரோட்டில் நின்னோம், ஒரு காட்சி கொடுத்தீங்கன்னா, ஒரு வசனத்தை வச்சிங்கன்னா கட்டாமல் மனம் திரும்பிடுவாங்க. ஏன்னா இந்த வசனம், பைபிளுங்கிற வசனம் நீங்களே எடுக்காமல் நீங்களே வாசிக்காத இருக்கனால தான் இது குறித்து நமக்கு இதனுடைய அளவுகோல் தெரியல. இந்த வசனன்றது பூமி எங்கும் என்ன பண்ணுது, பூமி எங்கும் சுற்றி திரியணுமா, உலகம் எங்கும் போகணுமா, உலகத்தின் கடைந்தறி வரைக்கும் போயிட்டு இந்த வசனம் பேசணுமா, எந்த மனுஷனுக்கும் சொல்லாத இருக்கக்கூடாது. அப்போ தான் முடிவு வருன்றார் ஆண்டவர். 24ஆம் அதிகாரம் மத்தேயுல வாசித்து பாருங்கள், புரியுங்களா? அப்போ தான் வருகை வருமா. அது வரைக்கும் இது ஒரு மனுஷனுக்கு சொல்லாத இருக்கக்கூடாது தான் இது இன்னைக்கு யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, பலவிதமான என்ன பண்ணுறாங்க, ட்ராக்ஸ் மூலமாக, வாயின் மூலமாக, ரேடியோ மூலமாக, சிலங்க எஃப்எம்பி மூலமாக, எப்படியோ வசனத்தை என்ன பண்ணுறாங்க, எல்லா ஜனங்களுக்கு போய் சேரணும். புரியுங்களா? இங்கே சொல்கிற வசனங்கள் புரியுங்களா நிறைய இடத்துக்கு போகுது, மிஷினரிகள் மூலமாக போகுது. அவன் இன்னும் போகணுன்றது தான் தேவ சித்தம். இந்த வசனம் தெரிவிக்க காட்டணும். வசனம் இல்லாமல் அவங்க மறைச்சிட்டாங்கன்னா, சொல்லாமல் மறைச்சிட்டாங்கன்னா, கர்த்தர் ஆண்டவன் என்ன பண்ண, அவங்கள நரகத்துலேருந்து பரலோகத்துக்கு கொண்டு போகணும். புரியுங்களா? ஏன்னா அவங்களுக்கு வசனத்தை அறியாதனால அவங்க டைரெக்டாக பரலோகத்துக்கு கூப்பிடுவார். புரியுதுங்களா? அப்படின்னா அர்த்தம், எனக்கு ஒருத்தர் நியாயத்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி சட்டம் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹெல்மெட் போடாதந்தா 500 அபராதம்னு போட்டிருந்தா தான் அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, ஹெல்மெட் போடாத போய் பிடிக்கும் போது 500 கட்டணும். அவன் ரிலீஸ் பண்ணிடுறான் டிவி மூலமாக. புரியுதுங்களா? மெசேஜ் மூலமாக என்ன பண்ணிடுறான், டிவி செய்தினால இன்னிலேருந்து நீங்கள் ஹெல்மெட் போடலன்னா 500 கட்டணும் அப்படின்றான். அதை கவனிக்காதவங்க போய் மாட்டுறாங்க. அது மாதிரி வசனத்தை ஒருத்தருக்கு காட்டணும். அப்போ தான் அவன் அது ஏற்றுக்கிறானே இல்லை அவனுடைய பொறுப்பு. ஆனால் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அப்படியே எல்லாம் முழங்கால் படிடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு இந்த சுவிசேஷத்தை இந்த வசனத்தின்படி 2 கொரிந்தியர் 4:4-5 படி நான் எப்படியாவது ஒரு மனுஷனுக்காவது என்னுடைய வாழ்க்கையில் அந்த மனுஷனுக்கு ஜெபம் பண்ணுவேன். இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிப்பேன். என்னால் முடிந்த வரைக்கும் சண்டேல ஒரு 2 மணி நேரம் என்ன செய்யுங்க, எங்காவது ஒரு ஊருக்கு போய் இல்லை சபையோடு இணைந்து எல்லாருமே கூடி இந்த வேலையை செய்யணும். புரியுங்களா? யாருமே நீங்கள் நான் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துறதுனால உங்கள் சரீரத்தில் 2 கிலோ வஜன் இறங்காது, ஏறும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக போகும்போது சத்தியத்தை சொல்லும் போது உங்கள் சரீரம் நல்லா இருக்கும், பலனாக இருப்பீங்க, சத்துரு உங்களை தொட முடியாது. புரியுங்களா? சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் ஐயோ, எனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஐயோன் பேர் நமக்கு வரக்கூடாது. எப்படியாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மேய்ப்பரோடு இணைந்து, சபையோடு இணைந்து, சபை மக்கள் மேய்ப்பரோடு இணைந்து இந்த வேலைகளை செய்யணும். நீங்கள் வாரம் ஃபுல்லாக செய்யலாம் கூட, வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த ஓய்வு நாளையில், இந்த ஓய்வு நாளில் நான் என்னை முழுமையாக கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க சொல்லி எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் உங்களுடைய கரங்களை தலைமையில் வச்சு சுவிசேஷத்தை அறிவிப்பு பணிக்காக இந்த பட்டணத்தில் நீ கொண்டு வந்ததுக்கு உங்களுடைய நோக்கம் ஆண்டவரே. நான் இங்கே தானாக வரலை, நீங்களாம் நம்மளாம் தானாக வரலை, கர்த்தர் தான் இந்த பகுதியை கொண்டு வந்தார். அவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதுக்கு இந்த பகுதியில் கர்த்தர் என்னை வல்லமையாக பயன்படுத்தணும், தைரியமாக பயன்படுத்தணும். நான் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. நான் இயேசுவின் வசனத்தை சொல்லுவதில் இயேசு நம்மோடு கூடவே இருப்பார், உங்களோடவே இருப்பார். அவர் இருக்கிறவர் உன்னை பலப்படுத்துவார், திடப்படுத்துவார். உன் கையை திடப்படுத்தி பயப்படாத மகளே, நீ தைரியமாக சொல்லு, நான் உன்னோடே இருக்கிறேன். ஏன் அதை ஆண்டவரே சொல்லிட்டு இருக்கலாம்ல, நம்ம வைத்து ஏன் சொல்லணும்னா மனுஷனுக்கு சொன்னாதை ஏற்றுக்கொள்ளுவாங்க. கடவுள் வந்தால் பிசாசுன்றுவான், டக்குன்னு கடவுள் இல்லைன்றுவான். அதனால தான் ஆண்டவர் மனுஷனை பிடிக்கிறார். ஆண்டவர் 12 சீசர்களை பிடித்தார், 70 சீசர்களை பிடித்தார், 120 பேரை பிடித்தார், 3000 பிடித்தார், 5000 பிடித்தார். இன்னைக்கு உலகமெல்லாம் சத்தியம் போய் கொண்டிருக்குது. எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே,
இந்த வசனத்தின்படி என்னை உருவாக்குங்க. வசனத்தின்படி வாட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தை மற்றும் சொல்லுவதற்கு, அநேகரை உடைய பக்கமாக கொண்டு வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை மட்டும் இல்லை, என் கணவர், என் பிள்ளைகள், என் குடும்பம், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்துக்கள் எல்லாரும் நாங்கள் உமக்கென்று இந்த சுவிசேஷ அறிவிப்பதற்கு வாரத்தின் ஒரு நாளாவது நாங்கள் கூட்டமாக, குழுவாக, ஒரு ஜனமாக நாங்கள் ஒருவர் சந்திப்போம். அன்பை வெளிப்படுத்துவோம். இயேசுவின் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்துவோம். இயேசுவின் வல்லமைகளை வெளிப்படுத்துவோம். மரித்தோர்களை எழுப்புவோம். சுகவீனமாக உள்ளவர்களை சுகமாக்குவோம். அற்புதம் அடையாளங்கள், மரித்தோர்களை உயிரோடு எழுப்புவதற்கு இப்போது இந்த வல்லமை இந்த சபையின் மேல் இறங்கட்டும். ஆண்டவரே, இப்போதே உம்முடைய மகிமையின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சுவிசேஷத்துக்கு வேறு பிரித்து ஒரு மணி நேரமாவது ஒரு நாளிலே இந்த சண்டே நேரத்திலே சொல்லுவதற்கு இவர்கள் அர்ப்பணிக்கட்டும். ஆண்டவரை உதவி செய்வீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க. இந்த நாள் அடியனை மறைத்து நீ வெளிப்படுத்துகாய் சோத்திரம். உம்முடைய நாமம் மட்டும் மையப்பட்டது. இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தியத்தை கேட்டோம். ஏன்னா இது கடைசி காலம். நம்ம நிர்விசாரமா இருந்தால் நம்ம மேல பழி, இரத்த பழி நம்ம மேல் வரும். ஆகவே இன்னிலிருந்து உங்க சொந்தம், பந்தம், அக்கம் பக்கம், நீங்க வேலை செய்யற இடம், எல்லா இடத்துலையும் இயேசு நல்லவர், இயேசுதான் மெய்யான தெய்வம், இயேசுதான் சமாதானம் கொடுக்கிற தெய்வம். இயேசு இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்காது? நிறைவு இருக்காது. உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ருசியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேணும்னா நீ இயேசுவை எப்படியாவது தடவியாவது தேடி கண்டுபிடி. அவர் கெட்டியா பிடிச்சிக்கோ. அவர் எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துடுவார். இல்லையா? இல்லை அகல பாதாளமான நரகத்தில் போய் விழுந்துருவேன் அப்படின்றத நீ சொல்லு. கேட்டாலும் சொல்லு, கேட்கலன்னாலும் சொல்லி, திட்டினா கூட பரவாயில்ல, போ. சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். ரத்த பழி தீர்ந்து போச்சு. இல்லையா? நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களிலே இது கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிற நாள். ஆண்டவரே, இந்த நாள்ல கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதை சொல்ல தவறினால் பழி நம்மேல் சுமரும் என்று அன்றைக்கு குஷ்ரோகி ஒருவன் ஆண்டவரே இந்த பாளையத்திலே நல்ல சாப்பிட்டு திருப்தி அடைந்து அங்கே பசியும் பட்டியுமா இருக்கிற ஆண்டவரே சமாரியா அவனுடைய ஜனங்கள் இருக்கும்போது இவன் சொல்லுகிறான், ஐயோ, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இன்றைக்கு நான் இதை சொல்ல தவறிட்டேன்னா குற்றம் நம்ம மேல் சுமரும் என்று சொல்லி புறப்பட்டு போய் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை, அந்த எதிரியினுடைய கூடாரத்தில் கிடைத்த நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, நல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சு அவன் போய் மற்றவங்களுக்கு சொன்னான். அதே மாதிரி நாங்கள் அனுபவிக்கிற அந்த இயேசுவை, இந்த சுகத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை மற்றவங்களுக்கு நாங்கள் சொல்லலைன்னா குற்றம் சுமரும். ஆண்டவரே, நாங்கள் இதை சொல்லி இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் அமைதியா இருந்தது போதும். நாங்கள் எழுந்து போய் எல்லாருக்கும் சொல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தைரியம் தாங்க, வைராக்கியம் தாங்க, நல்ல ஆண்டவரே உற்சாகத்தை தாங்க. நல்ல ஒரு ஆண்டவர் மேல ஒரு அன்பு உண்டாகட்டும் ஆண்டவர். அப்படி செய்ய போறதாவே காய்ச்சது. நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சீக்கிரமாய் வரப்போற கர்த்தரை மட்டும் அனைவரோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. சிடி டிவிடி ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி.
12 சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம், 13 மருத்துவ முகாம், 14 ஜெயில் ஊழியம், 15 கைப்பிரதி ஊழியம், 16 கிராம ஊழியம், 17 மிஷனரியை உருவாக்கும் ஊழியம், 18 நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள், 19 சமூக நலப்பணிகள் ஊழியம், 20 இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21 தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.